இன்றைக்கி ஸ்ரீகாந்துக்கும் அந்த கிருஷ்ணான்ற அந்த நடிகருக்கு மட்டும் வந்து சோதனை பண்ணணும்னு தெரியுது. எல்லாரையும் சோதனை பண்ணுங்கள், விஜய் கூட சோதனை பண்ணுங்கள். நேற்று கூட ஒரு நாயை வச்சுக்கிட்டு திரிஷா கூட இப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து போதை அடிச்சுட்டு இருந்தால் தான் கண் அப்படி போகும். அது போதை அடிச்சிருந்தால் தான் கண் அப்படி போகும், இல்லைன்னா போகாது. பெரும்பாலும் நிகழ்ச்சியில் எல்லாம் இப்போ கண்ணு மேலே அப்படி அதாவது விஜய் பேசும்போது மட்டும் மற்றவங்க பேசும்போது இந்த பார்வையெல்லாம் இருக்கு பாருங்க. விஜயெல்லாம் டைரெக்டாக அடிக்ட்டுன்றேன் நான் போதைக்கு. என்ன குறைஞ்சி போகுது? இது விஜய் ஆண்டனி கூட ஓப்பனாகவே சொல்லியிருந்தார், எல்லாருமே இது இது காலங்காலமாக நடக்கிறதான்னு. அதை தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பெரிய திரை மட்டும் இல்லை, சின்ன திரையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜய் டிவிலலாம் இந்த டைமிங் காமெடியெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அந்த காமெடி அந்த டைமிங்கை இது பண்ணுறதுக்கு பாடல் அந்த குயிக்ஸ் என்னென்ன நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இதெல்லாம் பயன்படுத்துது. அது போதை மட்டும்தானே தரும், சுறுசுறுப்பு தருமா? மெபட்ரான் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது சர்வசாதாரணமாக இருக்கும். இது எதுக்கு போடுவாங்கன்னா இந்த டேப்லெட் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை டேப்லெட். அது கடைசியாக வந்து அந்த மாத்திரை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் ப்ளஸ் ஆக்கிடுச்சுன்னா மனுஷனை அதே 10 வருஷம் ரிவர்ஸ் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் தெரிஞ்சு அந்த மாத்திரை உலகம் முழுக்க வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அது சர்வசாதாரணமாக வந்து விற்பனை ஆகுது. அதுக்கு வந்து கோடு வேர்டு அப்படின்னு சொன்னால் அந்த மாத்திரைக்கு மெபட்ரான் கேட்குறது இல்லை, மியா மியா